மழைக்காலங்களில் சத்து மாவு கஞ்சிக்கு மாவு அரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறது, ஃபங்கஸ் வர்றது இந்த மாதிரியெல்லாம் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடில் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நான் இன்றைக்கி மிக்சட் சிறுதானியங்கள் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த ஹார்ட் நேச்சர் கொண்ட இந்த அரிசி வெரைட்டியெல்லாம் நாம் ஒன்றா சேர்த்து வறுத்தெடுத்துக்க போகிறோம். இந்த மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவினி, மூங்கில் அரிசி, சிகப்பு கார்னு இருக்கும். இதையெல்லாம் மிதமான தீயில் நல்ல அரிசி உடையிற அளவுக்கு பதம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ரெண்டாவது பருப்பு வகைகள், அதுலேயுமே இந்த கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, கார்ன், இந்த சொர்க்கம் சொல்லிட்டு ஒரு தானியம் இருக்குது. இதெல்லாம் ஹார்டானது. அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இதுவுமே பருப்பு வகை தான். இந்த பருப்பு வகை அதை காட்டிலும் கொஞ்சம் லேசானது இருக்கும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக கேழ்வரகு, கம்பு. இது கொஞ்சம் லேசான தன்மை கொண்டது. இதை மிதமான தீயில் கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும். அடுத்ததாக இந்த பொட்டுக்கடலை, ஜவ்வரிசி, பார்லி இதெல்லாமும் லேசான தன்மை கொண்டது. இதையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இது இதுவுமே சிறுதானிய அரிசி வெரைட்டி தான். இது இந்த வரகு, பனிவரகு, சாமை, திணை, குதிரைவாளின்னு இருக்கும். இது எல்லாமே ரவை பதத்தில் இருக்கும். ஆனால் இதுவுமே ஹார்டாக தான் இருக்கும். அதனால் இதையுமே தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது சம்பா கோதுமை. அடுத்ததாக நீங்கள் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதையெல்லாமும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக வறுத்து அரைச்சி வைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு மாவு கெட்டு போகாமல், ஃபங்கஸ் வராமல், வண்டு பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுடணும். ஆறுனதுக்கப்புறமா நாம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன். இந்த கல் உப்பு நம்ம கஞ்சி காய்ச்சி குடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மாவும் கெட்டு போகாமல் இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 3-4 பேத்துக்கு ஆர்டர் போகுது. அதனால் நான் கொஞ்சம் உப்பு கல் உப்பு எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. நீங்கள் குறைஞ்ச குவான்டிட்டி எடுக்கும்போது உப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி கஞ்சி காய்ச்சும் போது டைமும் நிறைய எடுக்காது. ஒரு 5 நிமிஷத்துக்கும் குறைவாகவே நல்ல வெந்துடும் கஞ்சிக்கு மாவு. கஞ்சி குடிக்கவும் டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்ல டைஜஸ்ட்டும் ஆகும். சூரிய ஒளியில் காய வச்சு அரைக்கிறதும் நல்லது தான். ஆனாலும் மழைக்காலங்களில் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். கஞ்சி குடிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். குடிக்காதவங்களும் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால விரும்பி குடிப்பாங்க. இது நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணவும் செய்யலாம், இதே மாதிரி மெத்தடு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து